Good evening friends. So, இப்போ Forex ஓட ICAI Study Material questions-லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Previous வீடியோவில் question number 24 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் we will start with question number 25. EFD Limited is an Indian export business house. The company prepares invoice in customers' currency. Its debtors of $10 million is due to be received on 1st April 2015. Market information as at January 1, 2015 is given below. Exchange rates are given US dollar per INR. And currency futures also US dollar per INR. இப்போ நோட்டீஸ் பண்ணா இது எல்லாமே இன்டைரக்ட் கோட் given. ஏன்னா EFD Limited இந்தியன் கம்பெனியா, இந்தியன் கம்பெனியில் இந்தியாவில் கொடுத்துருக்கிற கோட்னா இது யூஎஸ் டாலருக்கு கோட் கொடுத்துருந்தா டைரக்ட் கோட். இது இந்தியாவில் இன்டைரக்ட் கோட். இந்த கோட்லாமும் இன்டைரக்ட். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்குல்ல, இது டாலர் ஃபியூச்சர்ஸ்க்கான கொட்டேஷன் இல்லை, ஐஎன்ஆர் ஃபியூச்சர்ஸ்க்கான கொட்டேஷன். ஏன்னா கான்ட்ராக்ட் சைஸ்லாம் ருப்பியில் இருக்குது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். யூஎஸ் டாலர் பர் ஐஎன்ஆர்னா ஃபியூச்சர்ஸ் கொட்டேஷனும் இன்டைரக்ட் கோட். இதோட ரெலவன்ஸ் என்னன்னு நான் டிஸ்கஸ் பண்ணச்சே சொல்கிறேன். கரன்சி ஃபியூச்சர்ஸோட கொஷின். நெக்ஸ்ட் இனிஷியல் மார்ஜின் இஸ் கிவன் 1 month 3 months. And interest rate is also given. Interest rate வந்து ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு, 2 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்ட்ரெஸ்ட்னா எப்போவுமே ஆனுவலைஸ்டு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டு ஒன்றுமே கொடுக்கலனாலும் இன்ட்ரெஸ்ட்டுனாலே ஆனுவலைஸ்டு ரேட்டு, அதாவது 6.5% பர் ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இது. 7% எப்படி புரிஞ்சுக்கணும், 7.7% பர் ஆனம்னு புரிஞ்சுக்கணும். பட் இங்கே 1 month 3 monthsன்னு கொடுத்துருக்கிறது என்ன தெரியுமா இன்டர்பிரிட்டேஷன்? 6.5% பர் ஆனம், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு 6.5% தான். பட் இப்போ ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறோன்னா 3 மாதம் ஃபியூச்சர்ஸ் தானே, கரெக்டாக மெச்சூரிட்டி பீரியட் 3 மாதம் தானே. அப்போ இதை 7% இன்ட்டு 3/12ன்னு கேல்குலேட் பண்ணச்சே எடுத்துக்கணும். 7% பர் ஆனம் இன்ட்டு ரெஸ்பெக்டிவ் பீரியட் இன்ட்டு 3/12 அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரி, ஆன் April 1, 2015 the spot rate USD per INR, again எல்லாமே இன்டைரக்ட் கோட்டில் கொடுத்துருக்கான். ஸ்பாட் US dollar per INR is 0.016136 and currency futures is this much. இங்கே நோட்டீஸ் பண்ணால் ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே பாரு, மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ். இது மெச்சூரிட்டி டேட்டா April 1. மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் ரெண்டும் ஒன்றும் இல்லை. மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸும் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸும் ஒன்றும் இல்லை, வேறு. ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு ஃபியூச்சர் ப்ரைஸ் தான் கன்சிடர் பண்ணிக்கணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ஸ்பாட் ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் வுட் பி most advantageous to EFD Limited? Using forward contract, using currency futures, not hedging at all. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஒன்று ஃபார்வர்ட் ஹெஜிங் பண்ணால் என்ன, ஃபார்வர்ட் ஹெஜிங் பெட்டரா, ஃபியூச்சர்ஸ் ஹெஜிங் பெட்டரா, ஆர் ஹெஜிங்கே பண்ணாது இருக்கிறது பெட்டரா அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ரைட், இப்போ இங்கே ஃபார்வர்ட் ஹெஜிங் ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் ஃபார்வர்ட் ஹெஜிங். ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஃபார்வர்ட் ஹெஜிங், நோ ஹெஜிங், 2 ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். தென் வில் கம் டு கரன்சி ஃபியூச்சர்ஸ். அதான் இந்த கொஷினோட மெயின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மார்க்கெட் ஆஸ் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின். எல்லா ஒரு 1 or 2 attempts, எவ்ரி 2-3 attempts இந்த கொஷினை கரன்சி ஃபியூச்சர்ஸ்லேருந்து கேட்குறான். இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வெரி காமன். சரி, இதில் என்ன ஃபஸ்ட்டு கரன்சி ஃபார்வேர்டை பார்க்கலாம். ஃபார்வேர்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன தெரியுமா, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த என்ன பண்ணணும்னா, இந்த 3 ஆப்ஷன்லேயும் இப்போ இந்த கம்பெனி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனியா, கரெக்ட். ரிசீவபிள்ஸ் இருக்குமா, அப்போ ரிசீவபிள்ஸ்னால் டாலர் ரிசீவபிளா, அப்போது ரிசீவபிளோட வேல்யூ, டோட்டல் வேல்யூ, ரியலைசேஷன் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ். ஹோம் கரன்சி எந்த கண்ட்ரி, ஹோம் கரன்சி தானே, ஹோம் கரன்சி என்ன, ஐஎன்ஆர் தானே, இந்தியன் எக்ஸ்போர்ட் கம்பெனி தானே. அப்போ ஐஎன்ஆரில் இந்த 3 ஆப்ஷனுக்கும் உனக்கு ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து, ரியலைசேஷன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கோ. தென் எந்த ஆப்ஷன் வந்து அதிகமாக ரியலைஸ் பண்ணுறதோ, இது இன்கம் தானே, கரெக்டாக. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால டாலர் ரிசீவபிள் இருக்கும். ரிசீவபிள் இருக்கிறதுனால விச் எவர் ஆப்ஷன் கிவிங் யூ ஹையஸ்ட் ரிசீவபிள் அமௌண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ், யூ வில் கன்சிடர் தட் ஆப்ஷன். புரியுறதா? அதை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார்வர்டில் என்ன, எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகும்? வெரி சிம்பிள், $10 million இருக்கா. ஃபார்வர்ட் ரேட் என்ன, 3 மாதம் ஃபார்வர்ட் ரேட், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இந்த ரேட் எடுத்துக்கோ, வாட் எவர் இஸ் த அமௌண்ட் வில் பி ரிசிப்ட். அது என்ன, 0.016129. இப்போ இது வந்து கோட்டு, ருப்பிக்கான கோட்டு, இன்டைரக்ட் கோட்டா. அப்போ என்ன பண்ணணும், 10 million. இது வந்து டைரக்ட் கோட்டாக இருந்தால் 10 million இன்டூ 46 ஆர் வாட் எவர் அமௌண்ட் என்ன கொடுக்குறதோ அதை எடுத்துக்கணும். பட் இன்டைரக்ட் கோட்னால என்ன பண்ணணும், இன்டூ 1 டிவைடட் பை 0.016129 ஆர் சிம்பிளி 10 million டிவைடட் பை 0.016129. இது பண்ணால் உனக்கு you will get the receipt use as per forward rate. இங்கே per question number 25, receipts using forward contract. How much is the amount? 620,000,001,240. இது உனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு நான் திரும்ப வரேன்.
லாஸ்ட் ஆப்ஷன்லேயே ஹெட்ஜே பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஹெட்ஜே பண்ணலன்னா $10 million இருக்குமா, இந்த $10 million ஓகே ஹெட்ஜே பண்ணலன்னா மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஹெட்ஜ் பண்ணலன்னா என்ன ரேட் எடுத்துக்கணும், மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ். ஏன்னா நீ எதுவுமே ஹெட்ஜ் பண்ணல, கரன்சி ஃப்ளக்சுவேஷன் கரன்சி ரிஸ்க் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிற கரெக்டாக. அப்போ 3 மாதம் கழிச்சு உனக்கு என்ன ஸ்பாட் ரேட்டோ அந்த ஸ்பாட் ரேட் அப்படியே எடுத்துகிட்டு தட் வில் பி யுவர் ரியலைசபிள் வேல்யூ. அப்போ 0.106136 இந்த ரேட் எடுத்துக்கணும். இந்த சாப்டர்லேயே த்ரூ த சாப்டர் நான் சொல்லியிருக்கேன், எந்த ரேட் எடுத்துக்கணுமோ அவ்வளோதான்ப்பா. நீ என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்கோ கரெக்டான ரேட் எடுத்துட்டோன்னா எவ்ரி திங் இஸ் ஈஸி, கான்செப்சுவல். ஓகே, வெரி சிம்பிள். சரி, இப்போ பாரு, அப்போ நோ ஹெட்ஜ் ஆப்ஷனுக்கு நான் வரேன். நோ ஹெட்ஜ் ஆப்ஷன் வெரி சிம்பிள், $10 million into 0.0136. this also is covered. புரியுறதா? அப்போ நோ ஹெட்ஜ் ஆப்ஷனில் ரிசிப்ட் எவ்வளோ, 619,732,276. ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் ஓகே, திஸ் மச் இஸ் த ரிசிப்ட். இது ரெண்டுத்துக்குள்ளே கம்பேர் பண்ணால் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பட் வி வில் சி ஃபியூச்சர்ஸ். நவ் வில் மூவ் ஆன் டு ஃபியூச்சர்ஸா. இங்கே தான் இப்போ விஷயம். ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரிசிப்ட்ஸ் யூசிங் ஃபியூச்சர்ஸ்னால் நான் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா பண்ணோம், ஃபஸ்ட்டு நார்மல் ரெசிப்ட்ஸை நீ கால்குலேட் பண்ணுவேன். ரெசிப்ட்ஸை கால்குலேட் பண்ணுறேன் கரெக்டாக, நார்மல் ஓகே. ரியலைசபிள் வேல்யூ ஃபியூச்சர்ஸ்ன்னு ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஃபியூச்சர்ஸில் டிஸ்கஸ் பண்ணச்சே டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் ஃபியூச்சர்ஸ் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணச்சே சொல்லியிருக்கேன். கேஷ் மார்க்கெட் வேல்யூ என்னவோ ஓகே அது தனி, ஃபியூச்சர் ட்ரான்சாக்ஷன் தனி. இங்கே என்ன நார்மல் ரியலைசபிள் வேல்யூனா கேஷ் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷனில் என்ன ரியலைசபிள் வேல்யூ அதை எடுத்துக்கணும் கரெக்டாக. இதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபியூச்சர்ஸில் கெயின் ஆர் லாஸ். ஃபியூச்சர்ஸில் கெயினாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோ, லாஸாக இருந்தால் ரெடியூஸ் பண்ணிக்கோ. ஃபியூச்சர் கெயின் ஆர் லாஸ். ஓகே, திஸ் அஸ்யூம் இட் இஸ் கெயின்னு வச்சுக்கோ. ஓகே, இட் கேன் ஆல்சோ பி லாஸ். புரியுறதா? இதே ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஃபியூச்சர்ஸ் ட்ரான்சாக்ஷனில், ஏன்னா ஃபியூச்சர்ஸில் மார்க்கெட் என்டர் பண்ணுறது ஹெட்ஜிங் தானே, இட்ஸ் கெயின் ஆர் லாஸ்னால் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். தென் நார்மல் ரியலைசபிள் வேல்யூ ஒன்று இருக்கும், அப்போ அது போக ஃபியூச்சர்ஸ் கெயின் ஆர் லாஸ் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் ஒன் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் தட் இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்ஜின் மணி. ஃபியூச்சர்ஸில் ஃபியூச்சர்ஸ் படிக்காத இந்த ஏரியா பார்க்காதீங்க. இஃப் யூ ஆர் நாட் தரோ வித் ஃபியூச்சர்ஸ், டோன்ட் see this video, there is no use of it. ஏன்னா கரன்சி ஃபியூச்சர்ஸ் கரன்சி ஆப்ஷன்ஸ்லாம் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸோட ஓகே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வேணும். ஓகே, ஐ ஹவ் புட் ரிவிஷன் வீடியோ ஃப்ரீயாகவே போட்டிருக்கேன் யூடியூப்பில், அங்கே போய் அதை பார்த்துக்கோங்க. என்னென்னா ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் போட்டிருப்பேன், அங்கே பேசிக்ஸாவது அட்லீஸ்ட் யூ ஷுட் பி தரோ வித் த பேசிக்ஸ். புரியுறதா? அப்போது இங்கே என்னென்னா மார்ஜின் மணின்னு ஒன்று உண்டு ஃபியூச்சரில் கரெக்டாக. மார்ஜின் மணி டெபாசிட் பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ண முடியும். இந்த மார்ஜின் மணி டெபாசிட் பண்ணால் இந்த மார்ஜின் மணி வந்து ஒரு ரீஃபண்டபிள் அமௌண்ட் மாதிரி, அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட் ஆகி இட் இஸ் யுவர் மணி ஒன்லி, பேங்க் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோப்பா. ஓகே, பட் இந்த மார்ஜின் மணியில் போடுற பைசா விஷயம் இல்லை, அதை நீ கன்சிடர் பண்ண மாட்டேன். மார்ஜின் மணியில் போடுற பைசா எக்ஸ்பென்ஸ் நீ பண்ணக்கூடாது. இந்த மார்ஜின் மணி என்னைக்கு பே பண்ணும், ஃபியூச்சர்ஸ் ட்ரான்சாக்ஷன், அதாவது ஃபியூச்சர் ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணிடணும் கரெக்டாக. அப்போது இனிஷியலாக மார்ஜின் மணி, இனிஷியல் மார்ஜினை டெபாசிட் பண்ணோம். இனிஷியல் மார்ஜினை முதல்ல டெபாசிட் பண்ணிட்டா இதை 3 மாதம் ஃபியூச்சர் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கு இல்லையா, இந்த 3 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு நீ நஷ்டப்படுறல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பணத்தை நீ பேங்க்கில் போட்டுருந்தனா 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்கலாமோ இல்லை, இந்த இன்ட்ரெஸ்ட் நீ ஏர்ன் பண்ணுவியா, அது போடாதனால பேங்க்கில் போட முடியாதனால வாட் எவர் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரிவேலிங் இன் திஸ் கண்ட்ரி இந்தியா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஓகே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வில் பி கன்சிடர்ட். அப்போது இதை நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் ஆன் இனிஷியல் மார்ஜின் வச்சுக்கோ. மார்ஜின் இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்ஜின்னு பேர். அப்படின்னா என்ன, நீ அந்த மார்ஜினை டெபாசிட் பண்ணதுனால யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட்டாக, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, தட் ஆல்சோ ஷுட் பி ரெடியூஸ்டு. அது உன்னோட லாஸ். இது பாசிட்டிவாக இருக்காது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றும் இல்லை. அங்கே கெயின் ஆர் லாஸ்னால் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டேன், இங்கே எப்போவுமே இது இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு தான் கரெக்டாக. அப்போ ரெடியூஸ் பண்ணேன், இப்போ ஒரு நெட் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, இந்த நெட் இது தான் நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆஸ் பர் ஃபியூச்சர்ஸ். அப்போ ஃபியூச்சர் ட்ரான்சாக்ஷனில் ஹெட்ஜ் பண்ணனா இதை ஃபியூச்சர்லேருந்து ஒரு கெயின் ஆர் லாஸ் இருக்கும் இல்லையா, இந்த கெயின் ஆர் லாஸ் அமௌண்ட்டும் அப்புறம் இனிஷியல் மார்ஜினோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த அமௌண்ட்டும் ரெண்டுத்தையும் இதை ரியலைசபிள் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணி வாட் எவர் வேல்யூ யூ ஆர் கெட்டிங் யூ வில் கெட் த ரியலைசபிள் வேல்யூ ஆஸ் பர் திஸ் ஆப்ஷன். ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனுக்கு இந்த 3 ட்ரான்சாக்ஷன் முக்கியம் கரெக்டாக. இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரியலைசபிள் வேல்யூன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரியலைசபிள் வேல்யூ ரிசிப்ட்ஸு, பேசிக் ரிசிப்ட்ஸ் என்ன தெரியுமா, இதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, ஆர்டர் பார்க்காத, ஆர்டர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நான் சொல்கிறேன் எல்லா ஆப்ஷனும் சொல்கிறேன், எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். ப்ரெசன்டேஷன் யூ கேன் டூ ஆன் யூர் ஓன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஆர்டரில் நீ இது பண்ணிக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரான்சாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன்று ஒன்றா பாரு. ஃபஸ்ட்டு ரெசிப்ட்ஸ்னால்
$10 million இருக்குது ஆஃப்கோர்ஸ் எக்ஸ்போஷர் அமௌண்ட். இதுக்கு ரெசிப்ட்ஸ்னால் 0.016136 என்ன ரேட்டு பாரு, ஒன்றும் இல்லைப்பா. மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ், ஒன்றும் இல்லை. நீ நோ ஹெட்ஜ் ஆப்ஷன் என்னவோ அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கோ. ஓகே, இது ஒன்றும் இல்லை. இது நோ ஹெட்ஜ் ஆப்ஷன் என்னவோ அந்த ஃபஸ்ட்டு ஒன் என்ன தெரியுமா, ஹெட்ஜே பண்ணலன்னா என்ன ஆப்ஷனோ என்ன ரியலைசபிள் வேல்யூ அதை போட்டுக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபியூச்சரோட கெயின் ஆர் லாஸ், அதானே உனக்கு ஃபியூச்சரை எடுத்ததுனால வந்து லாபமும் நஷ்டமோ, தட் யூ வில் அட்ஜஸ்ட் இந்த மெயின் டிரான்சாக்ஷன். அப்போ மெயின் டிரான்சாக்ஷனில் ஃபார்வர்டு கவர் எடுக்காத, கவரே பண்ணலன்னா அப்படியே இருக்கும். வாட் இஸ் த நார்மல் ரியலைசபிள் வேல்யூ அதை கன்சிடர் பண்ணிக்கோ. அதில் இந்த ஃபியூச்சர் கெயின் ஆர் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது புரியுறதா? அப்போது நோ ஹெட்ஜ் டிரான்சாக்ஷனில் இருக்கிற அமௌண்ட் தான் இப்போ இங்கேயும் வரும். இதோ நோ ஹெட்ஜ் டிரான்சாக்ஷனில் 619,732 lakhs இருக்கு இல்லையா, 7,32,000 இருக்கு இல்லையா, இதை தான் வேர் எஸ் இதை பேர் நோ ரெசிப்ட்ஸு அண்ட் நார்மல் ரெசிப்ட்ஸு. இப்போ ஃபியூச்சர்ஸோட கெயின் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணணும் அண்ட் இனிஷியல் மார்ஜினோட இன்ட்ரெஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ரெண்டு விஷயம் இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுமா? சரி. இப்போ ஃபஸ்ட்டு திங் என்ன தெரியுமா, எந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்லையும் லாட் சைஸ் பார்க்கணும். லாட் சைஸ் பார்க்கணுன்னா வெரி சிம்பிள். ஃபியூச்சரில் என்ன தெரியுமா, சரி நான் பை ஃபியூச்சர்ஸா செல் ஃபியூச்சர்ஸா இதுவே தெரியலையே. ஃபஸ்ட்டு கரன்சி ஃபியூச்சர்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி பொசிஷன் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டா வெரி சிம்பிள். இந்த கம்பெனி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனியா, டாலர் ரிசீவபிளா, ஃபாரின் கரன்சி ரிசீவபிளா. அப்போ 3 மாதம் கழிச்சு உனக்கு ஃபாரின் கரன்சி கிடைக்க போகிறதுன்னா என்ன பண்ண போகிற, யூ வில் செல் த ஃபாரின் கரன்சி, யூ வில் செல் த டாலர். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? யூ ஹேவ் டாலர் ரிசீவபிள், 3 மாதம் கழிச்சு உனக்கு டாலர் கிடைக்க போகிறது. அப்போ இந்த டாலரை விற்பியா, கரெக்ட், வித் ரூபாவை கன்வெர்ட் பண்ணோம்ல அல்டிமேட்டாக, உன்னோட ஹோம் கரன்சியோட இதில் தானே நீங்கள் கண்டுபிடிப்பா. அல்டிமேட்டாக யூ வில் செல் த டாலர். அப்போ டுமாரோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, டேக் த பொசிஷன், கரஸ்பாண்டிங் பொசிஷன் த ஃபியூச்சர் மார்க்கெட். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன சொல்ல புரியுறதா? இப்போ 3 மாதம் கழிச்சு நான் ஃபியூச்சர்ஸை விற்க போகிறேன்னு, நான் டாலரை விற்க போகிறேன். ஃபாரின் கரன்சி யூ ஆர் கோயிங் டு செல் டுமாரோ. வை? பிகாஸ் யூ வில் ரியலைஸ் ஃபாரின் கரன்சி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க, ஃபாரின் டாலர் உனக்கு ரிசீவ் கிடைக்க போகிறது, அந்த டாலரை நீ விற்க போகிற நாளைக்கு, கரெக்டாக? டுமாரோ மீன் ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, கரெக்ட்? நவ் whatever you are going to do tomorrow, do it in the futures market, which means tomorrow you are going to sell what? Sell foreign currency, sell dollar. அப்போ sell dollar na, what is your position futures market? Sell futures, sell dollar futures. என்ன பண்ண போற strategy na, sell dollar futures. புரியுறதா என்ன சொல்றேன்னு? இப்போ இது sell dollar futures னு புரிஞ்சு கொடுத்து. சரி, இது ஓகே. நான் மார்க்கெட்டில் போய் பார்த்தா அங்கே வந்து ஐஎன்ஆர் கோட்டு தான் இருக்குது, டாலர் கோட்டே இல்லை. Are you all understanding the issue? புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இந்த கொட்டேஷன் யூஎஸ்டி பர் ஐஎன்ஆர் அப்படின்னா என்ன, ஐஎன்ஆர் ஓகே பர் யூஎஸ்டி இல்லை, ஐஎன்ஆர் பர் யூஎஸ்டினா என்ன, $1 = 46னா ஒரு டாலருக்கு எவ்வளோ ரூபான்னு கொடுத்துருப்பான், அது டைரக்ட் கோட்டு. ஆனால் இங்கே பார்த்தா இன்டைரக்ட் கோட்டு, ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ டாலர்னு கொடுத்துருக்கான். இதெல்லாம் டாலர்ப்பா, இந்த 0.016519 இந்த மாதிரி நம்பர், இதெல்லாம் என்ன டாலர், ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ டாலர்னு டெசிமல்ல இவ்வளோ கொடுத்துருக்கான். அப்போ சார் நீனும் செல் டாலர் ஃபியூச்சர்ஸ்னு, டாலரே செல் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இந்தியன் கரன்சி தான், இந்தியன் கரன்சி தான் கோட் ஆகுது ஃபியூச்சர்ஸில். அப்போ ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல, ஐஎன்ஆர் ஃபியூச்சர்ஸ் இஸ் கிவன், நாட் டாலர் ஃபியூச்சர்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரி சிம்பிள், செல் டாலர் ஃபியூச்சர். அது ஸ்ட்ராட்டஜி மாறாது. நாளைக்கு யூ ஆர் கோயிங் டு செல் டாலரா, செல் டாலர்னா என்ன, செல் டாலர், டாலரை வித்துட்டு என்ன கிடைக்கப்படுது, யூ ஆர் கோயிங் டு பை ரூபி. அல்டிமேட்டாக என்ன பண்ண போகிறப்ப, டாலரை வித்துட்டு ரூபா வாங்க போகிறல. அப்போது ரூபா பொறுத்த வரைக்கும் என்ன டிரான்சாக்ஷன் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ ஆர் கோயிங் டு பை ரூபீஸ். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? செல் டாலர் ஃபியூச்சர்ஸும் பை ரூபி ஃபியூச்சர்ஸும் ஒன்று தான். அப்போ ஸ்ட்ராட்டஜி மாறிடுது. செல்லாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இப்போது பை செல் டாலர், அதுக்கு பதிலாக பை ரூபி. அப்போ இந்தியன் ஃபியூச்சர் ரூபியில் இருக்கா, அப்போ ரூபியை பை பண்ணு, அவ்வளோதான். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, இப்போ இது ஒரு இஷ்யூ. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன, பை ரூபி ஃபியூச்சர்ஸ், பை ரூபி ஃபியூச்சர்ஸ் த ஸ்ட்ராட்டஜி. சரி சார், அப்போ நாளைக்கு க்ளோஸ் பண்ணும்போது கவுண்டர் செல் ஃபியூச்சர்ஸ் பண்ணணும், ஃபைன், அது புரியுது. இப்போ சார் ஃபியூச்சர்ஸ்லாம் லாட்டில் தானே ட்ரேட் ஆகும். ஐ டோல்ட் யூ ஃபியூச்சர்ஸ் வில் பி ட்ரேட் இன் லாட்ஸ். அதாவது ஒரு ஃபியூச்சர் இந்த மாதிரிலாம் வாங்க முடியாது, ஒரு இதுவே லாட்டாக தான் வாங்க முடியும். 25 கான்ட்ராக்ட் சைஸ் இருக்கும். கான்ட்ராக்ட் சைஸ் இருக்குன்னா அந்த சைஸில் இவ்வளோ லாட்ஸ்ன்னு இருக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? லாட்ஸில் தான் ட்ரேட் ஆகும்ப்பா, இண்டிவிஜுவலாக ட்ரேட் ஆகாது. அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ இப்போ கான்ட்ராக்ட் சைஸே இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ கான்ட்ராக்ட் சைஸ் இப்படி கொடுத்துருக்கான். அப்போ லாட் சைஸ் கண்டுபிடிக்கணும்ல இதை வச்சு. எஸ், வாட் யூ டூ, இது கான்ட்ராக்ட் சைஸ் ரூபாயில் இருக்குது, ஏன்னா ருபி ஃபியூச்சர்ஸ் தானே. இப்போது $10 மில்லியன் இருக்கு இல்லையா, இந்த டாலர் முதல்ல ரூபாவை கன்வெர்ட் பண்ணு. ரூபாவை கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீ எந்த இதை எடுத்துப்பேன், கரெக்ட்? லாட் சைஸ் கண்டுபிடிக்கணும்னா ரூபாவை கன்வெர்ட் பண்ணோம். ரூபாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே 3 months கரன்சி ஃபியூச்சர்ஸ் தானே நீ ட்ரேட் ஆக போகிறது, ட்ரேட் பண்ண போகிற. அப்போ இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோ. இதோ பாரு, இங்கே பாரு, see here, okay, can you see this? Okay, $10 million
டிவைடட் பை 0.016118. ஏன் 118? ஃபியூச்சரில் தான் இப்போ ட்ரேட் ஆக போகிறது, ட்ரேட் பண்ண போகிற. எஸ், ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? அப்போ டிவைடட் பை திஸ் நம்பர் ஓகே பண்ணனா உனக்கு எக்ஸ்போஷர் அமௌண்ட் கிடைக்கும். ஃபியூச்சருக்கான ஈக்குவலண்ட் எக்ஸ்போஷர் அமௌண்ட். இந்த அமௌண்ட் நான் என்ன சொல்லுவேன்? ஈக்குவலண்ட் எக்ஸ்போஷர் அமௌண்ட். புரியுறதா? 10, அதாவது சார் டாலர் ஃபியூச்சர் எனக்கு ட்ரேட் ஆச்சுன்னா $10 லட்சம் கான்ட்ராக்ட் சைஸ் டாலர்லேயே இருந்ததுன்னா டிவைடட் பை தட் அமௌண்ட் போட்டு எனக்கு ஃபியூச்சர் கிடச்சிடும். நான் லாட் சைஸ் அப்படியே டாலரில் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஓகே எக்ஸ்போஷர் அமௌண்ட்டு டாலர், ஆனால் நீ எடுக்கிற ஃபியூச்சர்ஸோ ஹெட்ஜ் பண்ணுற ஃபியூச்சர்ஸோ இந்தியன் ருபீஸில் இருக்குது, இந்தியன் ஐஎன்ஆர் ஃபியூச்சர்ஸ். அப்போ ஐஎன்ஆர் ஃபியூச்சரை வச்சு டாலரை ஹெட்ஜ் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டாலரை ஈக்குவலண்ட் அமௌண்ட்டு ஐஎன்ஆர் ஃபியூச்சருக்கு எக்ஸ்போஷர் அமௌண்ட் அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ $10 மில்லியன் டிவைடட் பை 3 months ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் அதை எடுத்துக்கோ. ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோ. இந்த நியூமரேட்டருக்கு புரியுறது உனக்கு? இது திஸ் வில் பி சம் ஐஎன்ஆர். இது எவ்வளோ தெரியுமா வருது? போட்டு பாருப்பா. 10 million டிவைடட் பை 100 lakhs, கரெக்டா? எஸ், டிவைடட் பை 0.016118. how much is that? 620. see இந்த அமௌண்ட் எடுத்துட்டோன்னா 620, 424, 370. புரியுறதா? இந்த அமௌண்ட் கிடைக்கும். இதுதான் டோட்டலாக ஹெட்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? இது டிவைடட் பை ஓகே த கான்ட்ராக்ட் சைஸ் 248 lakhs 16,975 இருக்கு இல்லையா? ஐஎன்ஆர் கான்ட்ராக்ட் சைஸ் லாட், இது சைஸ் ஆஃப் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் சைஸ். அதை டிவைட் பண்ணால் 25ன்னு வரும். அப்போ 25 தான் லாட் சைஸ். ஒரு லாட், அதாவது ஈக்குவலண்ட் அமௌண்ட் நீ ஹெட்ஜ் பண்ணணும்னா ஃபியூச்சரில் எவ்வளோ லாட் எடுக்கணும்? அதாவது 10 இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? 10 million USD-யை நீ இந்தியன் ஃபியூச்சர்ஸில் ஹெட்ஜ் பண்ணோன்னா 25 lakhs லாட்ஸ் எடுக்கணும். 25 லாட்ஸை நீ வாங்கணும். ஒரு லாட்டுக்கு சைஸ் என்ன? 24,860,975 rupees. புரியுறதா? இப்போ பாரு, இப்போ ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு 22,500 ரூபாய் இனிஷியல் மார்ஜினாக பே பண்ணணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கான் பார், வாட் இஸ் த இனிஷியல் மார்ஜின்? இப்போ இனிஷியல் மார்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியல் மார்ஜின் எதில் பே பண்ணுவேன்? ஓகே, எவ்வளோ எக்ஸ்போஷர் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் பே பண்ணுவேன். கரெக்டாக? வெரி சிம்பிள்ப்பா. இந்த இனிஷியல் மார்ஜின் எவ்வளோ லாட்ஸுக்கு, ஒரு லாட்டுக்கும் இருக்கானோ இனிஷியல் மார்ஜின் கொடுத்துருக்காங்க 22,500 3 months. ஏன்னா 3 months ஃபியூச்சர் எடுத்துட்டா 22,500. 1 month ஃபியூச்சர் எடுக்க போகிறது இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் கொடுத்துருக்கான் டேட்டா. புரியுறதா? அப்போ 3 months ஃபியூச்சர் எடுத்துக்கோ. 22,500 ஒரு லாட்டுக்கு 22,500 தான் நான் மார்ஜின் மணியாக டெபாசிட் பண்ணோம். அப்போது 22,500 இன்டூ 25 லாட்ஸ் போட்டுக்கோ. டோட்டல் எக்ஸ்போஷர் அமௌண்ட் எவ்வளோ, அதாவது மார்ஜின் மணி எவ்வளோ? 5,62,500. அப்போ 5,62,500 தான் நான் மார்ஜின் மணியாக டெபாசிட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் ட்ரேட் பண்ண முடியும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? சரி, இப்போ இந்த மார்ஜின் மணி இஷ்யூ இல்லை. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா? மார்ஜின் மணியை போடுறத இங்கேருந்து இங்கே ரெடியூஸ் பண்ணக்கூடாது. இங்கே மார்ஜின் மணியே இல்லை. மார்ஜின் மணியை உன்னோட டெபாசிட் மணி ரீஃபண்டபிள் டெபாசிட் மாதிரி வச்சுக்கோப்பா. லாஸ்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நான் மார்ஜின் மணியை நீ முதல் நாள் டெபாசிட் பண்ணுறதுனால 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் லூசிங்கா, அது எவ்வளோன்னு கண்டுபிடி. இப்போ இந்தியன் ரூபி தானே இது 5,62,500. இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்துக்கோ. 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிறோம். 1 month இன்ட்ரெஸ்ட் ரேட் யூ ஷுட் நாட் கன்சிடர். அதையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கான். அப்போ 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? 7%. இந்த 7%-ஐ 3 months இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டேன்னா எவ்வளோ வருது? ஓகே, 22,500 இன்டூ 25 லாட் சைஸ். எஸ், 25. 5,62,500 இன்டூ 7% இன்டூ எங்கே கொடுத்துருக்கேன்? அந்த மார்ஜின் மணி அங்கே கொடுத்துருக்கான். இங்கே பாரு, இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணு. இன்டூ 5,62,500 இன்டூ 7% இன்டூ 3/12 9844. இதை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஐ வில் கம் பேக் டு தட். நோ இது இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்ஜின் புரிஞ்சுதா? 2 அட்ஜஸ்ட்மெண்ட் புரிஞ்சுதா? நான் ஒன்லி திங் என்ன பெண்டிங்? கெயின் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபியூச்சர்ஸில் கெயின் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். இங்கே என்னன்னா, நீ ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் எடுத்திருக்க? இந்தியன் ருப்பியிலே எடுத்துக்கோ. என்ன ஆகுதுன்னா, உங்கள்கிட்ட டாலர் ஃபியூச்சர்ஸ் டைரெக்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? டைரெக்டாக இதில் லாட் சைஸ் இதிலே கண்டுபிடிச்சி டாலர்லேயே ஒரு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி ஓகே யூ கேன் ஃபைண்ட் கெயின் ஆர் லாஸ் இன் டாலர். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஓகே இங்கே கெயின் ஆர் லாஸு இந்த எக்ஸ்போஷர் அமௌண்ட்டுக்கு ருபீஸில் வரும். ஓகே, எகெயின் நீ கன்வெர்ட் பண்ணணுன்றது புரியுறதா? மெச்சூரிட்டி டேட்டில் எகெயின் ஸ்பாட் ரேட்டை வச்சு நீ கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாலர் ஃபியூச்சர்ஸ் இருக்கா? கரெக்ட். இதில் ருப்பி ஃபியூச்சர் தான் நீ ட்ரேட் பண்ணுற. கரெக்டா? அப்போ ருப்பி ஃபியூச்சர்ஸில் நீ ட்ரேடு பண்ணுறதுனால எவ்வளோ கெயின் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் அதை திரும்ப கன்வெர்ட் பண்ணி ஓகே யூ ஷுட் கன்வெர்ட் யூசிங் ஸ்பாட் ரேட், மெச்சூரிட்டி டேட் ஸ்பாட் ப்ரைஸ். புரியுதா? நான் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும்.
you have bought futures முதல்ல futures வாங்கினியா என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கின 0.016118க்கு வாங்கியிருக்க பை ஃபியூச்சர் செல் ஃபியூச்சர் at 0.06134 குறைவான ரேட்டுக்கு வாங்கி அதிகமான ரேட்டுக்கு விற்றுருக்கேன் கெயினா எஸ் த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் 0.000016 இஸ் த கெயின் புரியுறதா கெயின் பர் ஓகே ஃபியூச்சர் பர் ஃபியூச்சர் இது பட் கெயின் ஃபார் ஃபியூச்சர் இன்டூ லாட் சைஸ் 25 இஸ் த லாட் சைஸ் into contract size into total contract size புரியுறதா என்ன சொல்றேன்னு are you all understanding what I'm trying to say now இது போ important thing என்னன்னா இது entire amount you should convert or reconvert நான் சொன்னேன் இல்லையா ரூபி டர்ம்ஸ்ல மாத்தணும் இல்லையா அப்ப divided by 0.016136 you will get how much okay you will get 6,15,195 are you all understanding சரி lot size into contract இது ஒன்றும் இல்லைப்பா இந்த 25 என்னன்னா I will explain 25 into 24,816 இது ரெண்டு இருக்கு இல்லையா இது ஆல்ரெடி இதை 24,816,975 டிவைட் பண்ணி தான் இந்த 25 கிடச்சிருக்கு அப்போ 25 into 24,816,975 ஒன்றும் இல்லை you will get the total contract value you will get are you all understanding அதை into multiply பண்ணதுனால என்ன ஆச்சு okay this gets converted into dollars are you all understanding what I'm trying to say put it simply I'll tell you என்ன நடக்குதுன்னா see gain or loss in terms of dollar ஆயிடுதுப்பா இங்க பாரு 25 இருக்கா இத 25 into 24,816,975 னு போட்டுக்கோ எவ்வளவு கிடைக்குது 620 424 375 இந்த ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணுப்பா ஓகே இந்த ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணு எவ்வளவு கிடைக்குதுன்னா 620 424 375 னு கிடைக்குதா ரைட் இது in terms of Indian amountல கிடைக்குது பட் ஃபியூச்சர் கெயின் ஆர் லாஸ் பண்ணச்சே அது அல்டிமேட்டா அது USD ல தான கெயின் ஆர் லாஸ் புரியுது என்ன சொல்றேன்னு பர் INR கான கெயின் ஆர் லாஸ் are you all understanding what I'm trying to say okay see புரியலனா பாரு 620 million 424 375 into 0.000016 னு போட்டுக்கோ எவ்வளவு கிடைக்குது 9926 னு கிடைக்குதா இந்த 9926 னு என்ன தெரியுமா இது INR ஃபியூச்சர்ஸ்ல கெயின் தான் பட் ஓகே இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் INR ஃபியூச்சர்ஸ்ல அதாவது இந்தியன் ஃபியூச்சர்ஸ்ல கிடைக்கக்கூடிய கெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் கிடைக்கிறது ஏன் சார் டாலர் கிடைக்கிறதுனா ஒன்றும் இல்லை நீ மல்டிப்ளை பண்ணியிருக்கல இதை 0.0016 னு இருக்கிற கெயின் இருக்கு அது டாலர்ல தானே இப்போ கெயினே வருது அதை தானே நீ கன்சிடர் பண்ணியிருக்க அதனால ஓகே திஸ் அமௌண்ட் 9926 நியூமரேட்டர் பார்க்குறல்ல திஸ் இஸ் நத்திங் பட் கெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் US டாலர் பட் டிரான்சாக்ஷன் டேக்கன் இன் எக்ஸ்போஷர் டேக்கன் இன் இந்தியன் ஃபியூச்சர்ஸ் ஓகே INR ஃபியூச்சர்ஸ் சரி இதுக்கு என்ன வேல்யூ 6,15,195 இஸ் த வேல்யூ புரியுறதா ஸோ திஸ் 6,15,000 அப்போ என்ன தெரியுமா இங்கே சி ஒரிஜினலி இந்த அமௌண்ட்டை நம்ம ஏற்கனவே கம்ப்யூட் பண்ணியிருக்கோம் ஓகே தென் இந்த கெயின் ஆர் லாஸ் 6,15,000 சம் நம்பர் இங்கே 9844 இதை ரெடியூஸ் பண்ணோம் அதை ஆட் பண்ணோம் அப்போது டு புட் இட் சிம்பிளி டோட்டலாக பண்ண ஓகே வாட் யூ வில் டூனா இங்கே பாரு இதில் இந்த நம்பரில் கன்சிடர் பண்ணிக்கோ இந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பர் கன்சிடர் பண்ணிக்கோ 6,98,732 நோ ஹெட்ஜ் ஆப்ஷன் கரெக்டாக ப்ளஸ் வேரியேஷன் மார்ஜின்னா ஒன்றும் இல்லை கெயின் ஃப்ரம் ஃபியூச்சர்ஸ்னு அர்த்தம் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணதுனால கிடைச்சத கெயின் அர்த்தம் அப்போ 6,15,195 எஸ் மைனஸ் 9844 இதை போடு யூ வில் கெட் திஸ் நம்பர் 619 million minus 6,15,195 and plus 6,15,195 minus 9844 you will get 620 337 627 okay this is the highest hence I will go with option 2 futures I will hedge with futures option ஏன்னா அதுதான் என்னோட export realization அதிகமாக கொடுக்குறது சரி take question number 26 okay next question spot rate $1 is equal to 48.0123 180 days forward rate for $1 spot rate கொடுத்துருக்கான் forward rate கொடுத்துருக்கான் annualized interest rate for 6 months rupee 12% annualized interest rate okay annual interest rate ன்னு சொல்றோம் annual interest rate 12% 8% for
what is that? US dollar. அப்போ US dollar interest rate கொடுத்துருக்கான், rupee interest rate ரெண்டு கொடுத்துருக்கான், rupee interest rate and dollar interest rate. Is there any arbitrage possibility? If yes, how an arbitrator can take advantage of the situation if he is willing to borrow 40 lakhs or US dollar 83,312? This is a question that is being asked. Very simple. இந்த கொஷனில் என்ன அப்சர்வேஷன் தெரியுமா? ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்கான், ஃபார்வர்ட் ரேட்டு கொடுத்துருக்கான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெண்டு கண்ட்ரிலையும் கொடுத்துருக்கான். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் யூஎஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் ஐஎன்ஆர், இந்தியன் ருபி, இந்தியாவில் கொடுத்துருக்கான். ஓகே, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அண்ட் ஆர்பிட்ரேஜ் இது ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணுன்னு சொல்கிறான். ஆர்பிட்ரேஜ் என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும், ஆர்பிட்ரேஜ் கெயின் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு கேட்குறான். இதுதானே கொஷின், கரெக்டாக? என்ன தெரியுமா இங்கே? ஓகே, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இங்கே வந்து ஓகே, which arbitrage they are asking me question will arise, கரெக்டாக? இதை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 2 ஆர்பிட்ரேஜ் வரும்னு சொல்லியிருக்கேன் இந்த சாப்டர்லேயே. ஒன் இஸ் தட் கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னு ஒரு கான்செப்ட், கரன்சி ஆர்பிட்ரேஜ்னு ஒரு கான்செப்ட். சரி, ஓகே. கரன்சி ஆர்பிட்ரேஜ்னா ஒரே ஒரு மார்க்கெட்டை வச்சு, கரன்சி மார்க்கெட்டை மட்டும் வச்சு கெயின் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிற இல்லையா ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை தான் கரன்சி ஆர்பிட்ரேஜ் சொல்கிறேன். கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னா ஐ என்டர் இன் டு மணி மார்க்கெட் ஆல்சோ. மணி மார்க்கெட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட். ஓகே, டு புட் இட் சிம்பிளி, இங்கே கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் கேட்குறான். இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ. ஸ்பாட் ரேட் ரெண்டு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தானா 2 ஆப்ஷன் தான். 2 கண்ட்ரி கிராஸ் கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே உனக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், உனக்கு தோணணும். 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று மணி மார்க்கெட் ஹெட்ஜ் கேட்டிருப்பான், இன்னொன்று கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ் கேட்டிருப்பான். கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னு பேர் போட்டிருக்க மாட்டான், சிம்பிளி ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்பான். அதுக்கு என்ன அர்த்தம்? கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னு அர்த்தம். ஓகே, கான்செப்ட் கவர்டு இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ். சரி, இது என்ன சார் கான்செப்ட்னா ஐ வில் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன். எவ்வளோ டைம் முடியும் சொல்ல முடியாது. ஓகே, குவிக்லி ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். சி, வெரி சிம்பிள். ஒரே கரன்சி மார்க்கெட்டை எடுத்து ட்ரான்சாக்ட் பண்ணி இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஆர்பிட்ரேஜ்னு என்ன? மிஸ் ப்ரைஸிங். ஓகே, 2 மார்க்கெட் எடுத்துப்பா. இங்கே வந்து கேரளாவுக்கு போயிட்டு அங்கே நேந்திரங்காய் சிப்ஸ் இருக்குது. ஓகே, பர் கேஜி 40 rupeesனு இருக்குது. நீ என்ன பண்ணுறன்னா கேரளாவுக்கு போச்சு, அதை போய் அதே வாங்கிட்டு இங்கே வந்து 60 ரூபாய்க்கு அதிகமான விலைக்கு விற்கிற. அவர் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஓகே வெஜிடபிள் 1 kg 20 rupeesக்கு வாங்கிட்டு இங்கே வரும்போது அதே லோக்கல் மார்க்கெட்டில் 40 rupeesக்கு வைக்கிற. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே? இது கரன்சி மார்க்கெட்ப்பா. ஒரே டிரான்சாக்ஷன் வெஜிடபிள் மார்க்கெட்டில் நீ அங்கேருந்து ஒரு மார்க்கெட்லேருந்து இன்னொரு மார்க்கெட்டு போகிற, பட் ஐடியலி சேம் வெஜிடபிள் மார்க்கெட். ஓகே, இது கரன்சி மார்க்கெட்டில் தான் உன்னோட 2 டிரான்சாக்ஷனுமே கரன்சி மார்க்கெட் தான். ஒன்று லோக்கல் கரன்சியாக இருக்கலாம், ஒன்று ஃபாரின் கரன்சியாக இருக்கலாம். லோக்கல் கரன்சிலே டிஃப்ரெண்ட் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, இதை மாதிரி ஒரு மார்க்கெட்டை வச்சு ப்ரிடாமினண்ட்டாக டிரான்சாக்ட் பண்ணுற இது டிரான்சாக்ஷன் வந்து கரன்சி ஆர்பிட்ரேஜ்னு பேர். புரியுதா? ஓகே, கெயின் ஆர் லாஸ் பண்ணனா கரன்சி ஆர்பிட்ரேஜ்னு பேர். இது என்ன பண்ணோம்னா யூ கோ டு மணி மார்க்கெட் ஆல்சோ. நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தியரம், இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா கரன்சி ரேட் இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் ரேட். ஓகே, டிரைவ் ஆகுது அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான். சி, அந்த ஃபார்முலா பார்த்துருக்கியா? ஸ்பாட் இன்டூ 1 + இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஹோம் கரன்சி டிவைடட் பை 1 + இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. அதான் சொல்கிறேன், ஐ cannot keep on இது. ஓகே, ரிவிஷன் லெக்சர் போட போகிறோம், அங்கே பார்த்துக்கோ. ஓகே, இங்கே என்னென்னா சி கரன்சி மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில் ப்ரைஸே இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் மணி மார்க்கெட். அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் என்ன, இன்ஃப்ளேஷன் வச்சு பண்ணால் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரம், அதை வச்சு தான் டிரைவ் ஆகுது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ இங்கே என்னென்னா 2 மார்க்கெட்லேயும் கம்பேர் பண்ணி ஆர்பிட்ரேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்போது என்னென்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த 2 மார்க்கெட்டும் 2 மார்க்கெட் இருக்கா இங்கே பாரு. ஐ வில் எக்ஸ்பிளைன். மணி மார்க்கெட், எம்எம்னா என்ன? மணி மார்க்கெட். திஸ் இஸ் சிஎம்னா என்ன? கரன்சி மார்க்கெட். இப்போது இது மணி மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, கரன்சி மார்க்கெட்டில் இந்த 2 மார்க்கெட்டையும் ஓகே இன்டர்லிங்க்டு. இந்த 2 மார்க்கெட்டும் இன்டர்லிங்க்டு, ஒன்று இல்லாத இன்னொன்று இருக்காது. புரியுறது என்ன சொல்கிறேன்னா? கரன்சியே டிரைவ் ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட். அப்போது வெரி சிம்பிள், 2 விதமாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணப்பா. நான் ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள். நீ இப்போ கரன்சி மார்க்கெட்டே மறந்துடு, அஸ்யூம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட் தான் இருக்குது. இது ஸ்ட்ராட்டஜியே வெரி சிம்பிள்ப்பா. இங்கே ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? எங்கே கடன் வாங்கணும், எங்கே டெபாசிட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே பாரோ பண்ணணும். என்ன பண்ணுவேன்? பாரோ சீப்பு. ஓகே, எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே பாரோ பண்ணிவிட்டு எங்கே ஒரு பைசா வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். இதான ஸ்ட்ராட்டஜி, ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி. அப்போ வெரி சிம்பிள். வேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஹையர் தேர் யூ வில் டெபாசிட், வேர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் லோவர் தேர் யூ வில் பாரோ. அங்கேருந்து பைசா எடுத்து ஹையரான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற கண்ட்ரியில் டெபாசிட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போது கரன்சி மார்க்கெட்டை மறந்துடு. மணி மார்க்கெட்டில் நான் ஐ வில் கம் பேக் டு கரன்சி மார்க்கெட் லேட்டர். Money market alone you will consider. What you will do in money market? Very simple. Okay,
interest rate of foreign currency, interest rate of foreign country is more than interest rate of home country. இது என்ன பண்ணுவ, என்னப்பா ஸ்ட்ராட்டஜி? interest rate of foreign currency is more, அப்போ என்ன பண்ணுவ, interest rate of home currency less-ஆ? borrow locally, deposit abroad. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, அப்போ லோக்கலாக borrow பண்ணிவிட்டு ஃபாரின் கண்ட்ரியில் டெபாசிட் பண்ணிக்கோ. எங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமோ அதானே பண்ணுவேன். இது புரியுறதா? கான்வர்ஸ்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஹோம் கரன்சி, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹெச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹோம் கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் மோர் தேன் எஃப்சி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ என்ன பண்ணுவேன், ஃபாரின் கரன்சினா அப்போ borrow ஃபாரின் கரன்சி, borrow in foreign country, ஓகே, invest locally. ஓகே, இதான் ஸ்ட்ராட்டஜி. இது புரியுறதா? இது வரைக்கும் புரியுறதா? நான் இதானே இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் இருந்தால் இதானே பண்ணுவேன், சீப்பான இடத்துல borrow பண்ணி டெபாசிட் பண்ண. நான் ஒரு விஷயம் இங்கே என்னென்னா, ஃபாரின் கண்ட்ரி இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி, இதை தான் கம்பேர் பண்ணணும் ஹோம் கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட. பட் ஐ எம் கிவிங் யூ ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் என்ன சொல்கிறேன், அட்ஜஸ்டட் ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி பண்ணுன்னு நான் சொல்கிறேன். சார் இது என்ன சார் அட்ஜஸ்ட்மெண்ட்? ஐ வில் டெல் யூ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஃபஸ்ட்டு இப்போ கரன்சி மார்க்கெட் கம்ஸ் டு பிக்சர். இதில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணோம் சார், ஒன்றும் இல்லை, நீ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஹோம் கண்ட்ரி கம்பேர் பண்ண, டிசைட் பண்ணுறதுக்கு, borrow or இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். என்ன அட்ஜஸ்ட்னா, ஓகே, ஃபார்வர்டு ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் யூ அட்ஜஸ்ட் ஃபார் ஆனுவலைஸ்டு ஃபார்வர்டு ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். சரி, என்ன சார் ஆனுவலைஸ் டிஸ்கவுண்ட், ஃபார்வர்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு வெரி சிம்பிள்யா. ஃபார்வர்ட் ரேட் இருக்கு இல்லையா, அது ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட், இதான ப்ரீமியம் டிவைடட் பை ஸ்பாட், ஓகே, இன்டூ 12/n. ஆனுவலைஸ்டு இல்லையா, 3 மாதம் சொன்னால் நீ ஆனுவலைஸ் பண்ணி இன்டூ 12/n இன்டூ 100. இதை பண்ணால் யூ வில் கெட் ஆனுவல் டிஸ்கவுண்ட் ஆர் இது வி ஆல்ரெடி டிட், நம்ம கொஸ்டின் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் கண்டுபிடி, ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் கண்டுபிடின்னு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே தான் இங்கே ப்ரீமியம் பண்ணு. என்ன தெரியுமா, ப்ரீமியமாக இருந்தால் இங்கே அட்ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரியோட ப்ளஸ் ப்ரீமியமை ஆட் பண்ணிக்கோ. ப்ரீமியம் இல்லை டிஸ்கவுண்ட்டாக இருந்ததுன்னா, நெகட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்னா ரெடியூஸ் பண்ணிக்கோ. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அவ்வளோதான்ப்பா. ஸோ கரன்சி மார்க்கெட் இஸ் அட்ஜஸ்டட். கரன்சி மார்க்கெட்டோட ஃபார்வர்டோ ப்ரீமியமோ, அதாவது ப்ரீமியமோ டிஸ்கவுண்ட்டோ, ப்ரீமியமாக இருந்தால் ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஃபாரின் கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஆட் பண்ணிக்கோ. அப்போ தட் இஸ் ஐ கால் இட் அஸ் அட்ஜஸ்டட் ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் ரேட். அட்ஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் ரேட். If this adjusted foreign interest rate is more, இதுதான் கம்பேர் பண்ணணும். adjusted foreign interest rate more நான் என்ன பண்ணுவேன், நீ லோக்கல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் borrow locally ஒன்றும் இல்லைப்பா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ now we can solve. See here what they have done. First step in a spot rate. See இங்கே என்னன்னா, they have given both the options. Either you can borrow 40 லட்சம் இந்தியாவில், see அதான் இங்கே கேட்ச்சு, இந்தியாவில் borrow பண்ணணுமா யூஎஸ் borrow பண்ணணுமா சொல்லப்பா. எங்கே borrow பண்ணோன்னா, இன்னொரு கண்ட்ரி ஒரு இடத்துல borrow பண்ணால் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஆன்சரே ஃபினிஷ்டு. புரியுறது என்ன சொல்கிறேன்னா, அதான் எங்கே borrow பண்ணணுன்றதான் இங்கே கேட்ச்சு. சரியா, இங்கே லோக்கலாக borrow பண்ணால் 40 லட்சம் borrow பண்ணலாம், யூஎஸ்டியில் borrow பண்ணால் 83 lakhs 312 borrow பண்ணலாம். ஒரு க்ளூவும் கொடுக்கல, ஏன்னா 40 lakhs இருக்கு இல்லையா, 40 lakhs டிவைடட் பை ஸ்பாட் ரேட் பண்ணிப்பார். 40 lakhs டிவைடட் பை 48.0123 போட்டால் சேம் 83,312 கிடைக்கும். புரியுறதா? ஸ்பாட் கன்வர்ஷன் ரெண்டு வேல்யூ ஒன்று தான். யூஎஸில் borrow பண்ணால் இந்த அமௌண்ட் யூஎஸ்டியில் borrow பண்ணு, இந்தியாவில் borrow பண்ணால் இந்த அமௌண்ட்டை borrow பண்ணுன்றான். ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூ. Now we have to decide first where to borrow na, அதுக்கு என்ன பண்ணணும்னா, see அப்போ adjusted for interest இந்த என்னன்னா ஃபார்வர்டு ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஃபார்வர்டு ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட்டானு கண்டுபிடி. ப்ரீமியம் கண்டுபிடிச்சிருக்காங்க 3.36, ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட் டிவைடட் பை ஸ்பாட் ரேட் இன்டூ 12/6, ஏன்னா 6 months கான்ட்ராக்டில் அப்போது 3.36% வருது. இதை 3.36 எங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம், ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, யூஎஸ் டாலர், அது 8%. 8% ஆனுவல் ஃபாரின் இதுவா, ப்ளஸ் 3.36 11.36 கிடைக்கிறதா, 3.36% டோட்டல் என்ன 11.36. இதை நீ கம்பேர் பண்ண வேண்டியது எங்கே, ஓகே, லோக்கல் இன்ட்ரெஸ்ட் ரேட், அது எவ்வளோ 12% per annum, கரெக்டாக. அப்போ எது சீப்பு, ஃபாரின் கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட் தானே சீப். அப்போ borrow abroad, borrow in US dollar. Are you all understanding? அதுதான் இங்கே. ஓகே, சின்ஸ் த நெகட்டிவ் இந்த மெத்தட் நான் பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் தான் பாருங்க. ரெண்டு மெத்தட்லையும் கிளாஸில் நான் சொல்லுவேன். பட் இந்த மெத்தடு தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்டு. ஹென்ஸ் ஐ எம் ஒரு ஷார்ட்கட்டு சொன்னேன், இதுதான் பெஸ்ட் மெத்தட், ஈஸியாக புரியும் உனக்கு. புரியுறது என்ன சொல்கிறேன்னு? ஓகே, சின்ஸ் நெகட்டிவ் இதெல்லாம் விட்டுரு. இது வந்து இன்ஸ்டியூட்டோட ப்ரெசன்டேஷன்,
Okay, this way also present, both are correct only conceptually, no issue. சரியா? அப்போ என்னன்னா borrow எங்க பண்ணோம்? Very simple. Okay, possibility of into India, the advantage borrow US dollar. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, borrow US dollar. அப்போ யூஎஸ்ல borrow பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கு. அப்போ 83,312 for 6 months borrow பண்ணிக்கோ. சரி, இப்போ borrow பண்ணிட்டு சார் வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜினா வெரி சிம்பிள். ஐ டெல் யூ ஃபியூ திங்ஸ் யூ ஹேவ் டு டூ டுடே. சில விஷயம் இன்னைக்கு பண்ணுவேன், சில விஷயம் ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, ஆன் மெச்சூரிட்டி யூ வில் டூ. வாட் ஆர் த ஃபியூ திங்ஸ், வாட் வில் யூ டூ அப்படின்னா, டுடே என்ன பண்ண போகிற அப்படின்னா, சி வெரி சிம்பிள், borrow. டுடே யூ borrow பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், borrow பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும். எஸ், borrow பண்ணால் யூஎஸில் தானே borrow பண்ணுற, இந்தியன் கம்பெனியில். அப்போ கன்வெர்ட், ஒரு கண்ட்ரியில் borrow பண்ணி இன்னொரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா கன்வெர்ட் பண்ணாது பண்ண முடியாதுப்பா. இங்கே வச்சிருந்தாலும் சரி, அங்கே வச்சிருந்தாலும் சரி. வாட் யூ டூ, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கன்வெர்ட். அப்போ borrow இங்கே யூஎஸ்டியா, இந்த யூஎஸ்டியா ஐஎன்ஆராக மாற்று. ஓகே, தென் ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுற, டெபாசிட் லோக்கலி. கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி தூங்கிடு, 6 மாதம் தூங்கிடுப்பா. Okay, go home and take rest. After 6 months come back, what do you do, realize the maturity. Deposit பண்ணிருப்பல 6 மாதம் கழிச்சு அது மெச்சூர் ஆகும்ல, அந்த மெச்சூரிட்டி வேல்யூ ரியலைஸ் பண்ணு. லோக்கலில் தானே ரியலைஸ் பண்ணுவேன், இந்தியன் ருப்பியில் தானே ரியலைஸ் ஆகும். கரெக்ட். பட் borrow இங்கே நான் பண்ணியிருக்கேன்ல யூஎஸ்டியில், அதை ரீபே பண்ணமா? எஸ். அப்போ இங்கே ஐஎன்ஆரை வச்சு நான் எப்படி ரூபி ரீபே பண்ணுறது, ரியலைஸா, அகெயின் ரீகன்வெர்ட் இன்டு யூஎஸ் டாலர். யூஎஸ்டி பண்ணதுக்கப்புறம் ரீபே பாரோயிங், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, லாஜிக்கல் ஸ்டெப்பு தான். கரெக்டாக ஒன்றுனா யோசிச்சு பாரு, ஃப்ளோ. கரெக்டாக லாஸ்ட் என்ன பண்ண போகிற, ரீபே பாரோயிங், லாஸ்ட்டு புக் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் வாட் எவர் இஸ் த லெஃப்ட் அவுட் அமௌண்ட், பாரோயிங் வித் இன்ட்ரெஸ்ட், ரீபே பாரோயிங் with interest. Okay, if you repay the borrowing with interest, whatever leftover amount will be your profit. Are you all understanding? இதுதான் arbitrage ஓட simple process. இதை தான் இங்கே கொடுத்துருக்கான் சொல்யூஷனில். ப்ளீஸ் கோ த்ரூ. borrow US dollar 8,83,312. கரெக்டாக? அண்ட் தேர் ஆஃப்டர், ஓகே, இதை நான் ஐ வில் கம் பேக் டு லேட்டர். இது மெச்சூரிட்டியில் எவ்வளோ கொடுக்கும்னு சொல்கிறான், நோ இஷ்யூ. ஃபஸ்ட்டு borrowடா, தென் கன்வெர்ட். இந்த 83,312 கன்வெர்ட் இன்டு இந்தியன் ருபீஸ், இட் வில் அமௌண்ட் டு 40 lakhs எனிவே. ஏன்னா ஸ்பாட் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணோம். இங்கே 2 விஷயம்ப்பா, இங்கே 2 கன்வர்ஷன் நடக்கிறது. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கன்வர்ஷன் நடக்கிறது. கேன் யூ see this? ஃபஸ்ட்டு borrowed amount you need to convert. இது இஸ், அதனால தான் இங்கே டுடேன்னு போட்டேன். ஏன்னா இங்கே ஸ்பாட் ரேட் எடுத்துக்கணும், டுடேஸ் ரேட் தானே, அதனால் இங்கே ஸ்பாட் ரேட் ஷுட் பி யூஸ்டு ஃபார் கன்வர்ஷன். Again, when you reconvert after 3 months, this should be taken as forward rate. இன்னைக்கு நீ கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுற இல்லையா, அப்போ ஃபார்வர்ட் ரேட் எடுத்துக்கணும். 3 மாதத்துக்கு என்ன அதுவோ அதுவும் இன்றைக்கி தான் கூட்டாருது. பட் இந்த ஃபார்வர்ட் ரேட் யூ ஷுட் கன்சிடர், நாட் ஸ்பாட் ரேட். புரியுறதா? இங்கே ஃபார்வர்ட் ரேட், அங்கே ஸ்பாட் ரேட். அவ்வளோதான்ப்பா சொல்யூஷன். ஓகே, லாஜிக்கலாக புரிஞ்சுட்டா எல்லாம் புரியும். ஸோ கன்வெர்ட் US dollar into rupees 40 lakhs. இந்த 40 lakhs என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட். அதான் அடுத்தது கொடுத்துருக்கான், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட் பண்ணுவேன், அஸ்யூம் ஹி வில் இன்வெஸ்ட். இங்கே 2ன்னு கொடுத்துருக்கானே தவிர ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மெச்சூரிட்டி வேல்யூ, லோக்கல் தானே. இந்த 40 லட்சம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன், இந்தியாவில். அப்போ இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 12% per annum, 6 மாதத்துக்கு 6%. ஓகே, அப்போ 2,40,000 இன்ட்ரெஸ்ட். அப்போ ரியலைசபிள் வேல்யூ, மெச்சூரிட்டி வேல்யூ என்ன, 40 lakhs போட்டேன், 2,40,000 இன்ட்ரெஸ்ட். டோட்டலாக எவ்வளோ ரியலைஸ் ஆகும், 42,40,000. கரெக்டாக? இந்த 42,40,000 வச்சு யூஎஸில் borrow பண்ண இல்லையா, அதே ரீபே பண்ணோம் வித் இன்ட்ரெஸ்ட். அங்கே US dollar இன்ட்ரெஸ்ட் வில் பி அப்ளிகபிள். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ US dollar முதல்ல, அதனால தான் இங்கே சொல்கிறான் 83,312. ஓகே, இதோட மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் த borrowing என்ன, borrowingக்கு ரீபேபிள் அமௌண்ட் எவ்வளோ, 8. இது டாலர் இன்ட்ரெஸ்ட் வரும், இதுக்கு ஐஎன்ஆர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஊரில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த பிரின்சிபலில் அப்ளிகபிள். அப்போ 8% per annum இஸ் த டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இன்டூ 6 months. அப்போ 4%. இந்த அமௌண்ட் இன்டூ 104%, $86,644 கொடுக்கணும். சரி, எங்கிட்ட இருக்கிறது 42,40,000. இதை வச்சு $86,644 எப்படி ரீபே பண்ணுறதுனா, ரீகன்வெர்ட் பண்ணு. ரீகன்வெர்ட் பண்ணச்சு இந்த ரூபாவை எந்த ரேட் எடுத்துக்கணும், ஃபார்வர்ட் ரேட் எடுத்துக்கணும். சி தட் இஸ் வை திஸ் ரேட். புரியுறதா? இந்த ரேட் என்ன, 48.819. இங்கே பாரு, கொஷனில் என்ன கொடுத்துருக்கான், 48.819 இஸ் த 180 days ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்ட் ரேட் எடுத்துட்டு ரீகன்வெர்ட் பண்ணும். புரியுறதா? அப்போ 42,40,000 ஓகே டிவைடட் பை 48.819 எவ்வளோ டாலர், 86,851. லாஸ்ட் ஸ்டெப் என்ன, புக் ப்ராஃபிட். அப்போது உனக்கு கடன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, உனக்கு கடன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 86,644.
பேலன்ஸ் ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. பட் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கிடச்சிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 86,851. அப்போ 86,851 இதை பே பண்ணிட்டு பேலன்ஸ் என்னவோ அதான் உன்னோட ப்ராஃபிட். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? ரிஸ்க்லெஸ் ப்ராஃபிட், ரிஸ்கே எடுக்காத ப்ராஃபிட். ஓகே, 2 மார்க்கெட்டை வச்சு, மார்க்கெட்டோட 2 மணி மார்க்கெட் அண்ட் கரன்சி மார்க்கெட்டை வச்சு இதோட மிஸ்ப்ரைசிங்கை பார்த்து you are gaining this. Are you understanding? அப்போ 206.95. ஓகே, இதுதான் டாலரில் உனக்கு ப்ராஃபிட். ஏன்னா டாலரில் ரீபே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு டாலர்லாம் கிடச்சிருக்கு. இது டாலர் ப்ராஃபிட். இதை இப்படியே யூ கேன் ரைட் இட், ஷோ இட் லைக் திஸ் ஆர் கன்வெர்ட். அந்த கன்வெர்ட் பண்ணச்சு இது டாலரா, யூ வில் கன்வெர்ட்டா? எஸ். வாட் ரேட் யூ வில்? ஃபார்வர்ட் ரேட். எகெயின் கன்வெர்ட் பண்ணச்சு ஃபார்வர்ட் ரேட் யூஸ் பண்ணோம். 48.819. எகெயின் ஏன்னா இது எல்லாமே எந்த டிரான்சாக்ஷன்லாம் 3 மாதம் கழிச்சு ஆப்போதோ அந்த டிரான்சாக்ஷன்லாம் you will take forward rate, respective rate. ஸ்பாட்டில் கன்வெர்ட் பண்ணால் இன்றைக்கி என்னென்ன கன்வர்ஷன் பண்ணுறியோ அதெல்லாம் ஸ்பாட் ரேட் கன்சிடர் பண்ணும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ 205னா 10,103 ரூபீ டேர்ம்ஸில் என்னோட ப்ராஃபிட் எவ்வளோனா 10,103. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, ரைட். வித் திஸ் ஐ எம் க்ளோசிங் த செஷன். இந்த வீடியோவில் இந்த கொஷின் நம்பர் 25 and 26 டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 27 கொஷின் நம்பர் 27லேருந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ.